தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் 400 விசைப்படகுகள் 4000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை நங்கூரமிட்டு கரையோர பகுதியில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சின்னூர்பேட்டை முதல் சந்திரபாடி, தரங்கம்பாடி, குட்டியாண்டூர், பெருமாள்பேட்டை என 28 கிராம மீனவர்கள் இன்று முதல் 61 நாட்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மேலும் தங்களது 400 விசைப்படகுகள் 4000க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக துறைமுகங்கள் மற்றும் கடற்கரையோர பகுதிகளில் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்கள் விசைப்படகுகளை வர்ணம் பூசி பழுது பார்க்கும் பணி மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணிகளுக்கு ஆயத்தமாகி வருகின்றனர். தனியார் பேருந்து மோதி இளைஞர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் வேகத்தடை அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வெடியரசம்பாளையம் என்ற பகுதி அருகே தனியார் பேருந்து மோதிய விபத்தில் சிக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த பள்ளிப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மேற்கொண்ட விசாரணையில் விபத்தில் உயிரிழந்தவர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த ஹிமாஞ்சல் சாகு என்பதும் அவர் பள்ளிப்பாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் தொழிலாளியாக பணியாற்றி வந்ததும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அடிக்கடி இந்த சாலையில் விபத்துகள் ஏற்படுவதால் வேகத்தடை அமைக்க வேண்டும் அல்லது பேரிகார்டு அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று திரண்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை ஏற்காத பொதுமக்கள் பள்ளிப்பாளையம் சேலம் சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து உடனடியாக மற்றொரு பகுதியில் இருந்த பேரிகார்டுகளை போலீசார் உதவியுடன் பொதுமக்கள் எடுத்து வந்து விபத்து அதிகம் நடக்கும் சாலையில் வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தின் காரணமாக பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. சீர்காழி நகர் பகுதியில் தீயை அணைப்பதற்காக வந்த தீயணைப்பு வாகனம் பிரச்சார கூட்டத்தில் சிக்கியதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளராக வழக்கறிஞர் சுதா போட்டியிடுகிறார். இந்த நிலையில் சீர்காழி நகரத்தில் உள்ள 24 வார்டுகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஒவ்வொரு வார்டு பகுதியிலும் அவரை வரவேற்கும் விதமாக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். அந்த வகையில் பனங்காட்டு தெருவில் திமுக சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்பொழுது வெடிக்கப்பட்ட பட்டாசிலிருந்து சிதறிய தீப்பொறி அருகில் இருந்த ஐயாதுரை என்பவரது வீட்டின் கூரையில் விழுந்து தீப்பிடித்து எரிய துவங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதனால் வீட்டில் இருந்த உபயோகப் பொருட்கள் தப்பியது. இதுகுறித்து தகவல் அறிந்த சீர்காழி போலீசார் பட்டாசு வெடித்த கட்சி நிர்வாகி மீது வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மக்களவைத் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் மன்சூர் அலிகான் காரை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். வேலூர் அடுத்த அப்துல்லாபுரம், பெனாத்தூர், சோழவரம் உள்ளிட்ட பகுதிகளில் வேலூர் மக்களவைத் தொகுதி சுயேட்சை வேட்பாளரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து வாக்கு சேகரிக்க அரியூர் பகுதிக்கு தனது காரில் மன்சூர் அலிகான் வந்தபொழுது அவரது காரை தேர்தல் பறக்கும் படையினர் நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் பணம், பரிசு பொருட்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை. மேலும் இது வழக்கமான சோதனைதான் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். சங்ககிரியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்தை ஆதரித்து இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் சேலம் மாவட்டம் சங்ககிரி நகரின் பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். அந்த வகையில் சங்ககிரி புதிய எடப்பாடி சாலையில் தேர்தல் பிரச்சாரம் செய்து பேசிய அவர், பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைத்தால் மின்சார கட்டணம் இல்லை. ஏனென்றால் பிரதமர் சூரிய ஜோதி திட்டத்தின் கீழ் அனைத்து மக்களின் வீடுகளுக்கும் சூரிய மின் உற்பத்தி செய்யும் தகடுகள் மானியத்தில் கொடுக்கப்படும். நமக்கு தேவையான மின்சாரத்தை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.